இந்த மாதிரி வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி இதெல்லாம் போடுறீங்களா? ஏன் வேற டப்பா கிடையாது உங்களுக்கு? நல்ல ஃபுட் ரேட் டப்பா வாங்கிடலாம். நகம் ஏன் கட் பண்ணல? உணவு அதிகாரி கேட்ட கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேரூராட்சியில் தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் கடைகள் சுகாதாரமற்ற முறையில் பராமரிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். உணவு பாதுகாப்பு அலுவலர் சுதாகர் தலைமையிலான குழுவினர் ஹோட்டல்கள், மளிகை கடைகள், ஸ்வீட் கடைகள், சிப்ஸ் கடைகள் மற்றும் டீ கடைகள் உள்ளிட்ட பல்வேறு வணிக நிறுவனங்களில் சோதனை நடத்தினர். ஆய்வின் போது பல கடைகளில் தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதும் சுகாதார விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படாததும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து 6 கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு தலா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஒரு மளிகை கடையில் காலாவதியான பிஸ்கெட் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டன. மேலும் ஹோட்டல் ஒன்றில் தரமற்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டது கண்டறியப்பட்டதால் அவை அழிக்கப்பட்டதுடன் கடை உரிமையாளருக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதேபோல் ஸ்வீட் மற்றும் சிப்ஸ் கடைகளில் செயற்கை நிறங்கள் கலந்த 19.5 கிலோ உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டன. மொத்தமாக 8 கடைகளுக்கு 36,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தரமான மற்றும் சுகாதாரமான உணவுப் பொருட்களை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். விதிமுறைகளை மீறினால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர்.